இந்த நாளிலும் கூட தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். But the Lord is faithful, he will establish you and guard you against the evil one என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் என்ன செய்வாரா? ஸ்திரப்படுத்தி அவர் தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் உண்மை உள்ளவருங்க, அதனால தான் நாம் ஸ்திரப்பட வைக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தீமை நின்று விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறார். நம்ம வாழ்க்கை ஏதோ இங்கே சந்தோஷம் சமாதானமாக அப்படியே போயிட்டு இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு வேலை, ஏதாவது ஒரு வீடு, சாப்பாடு, எல்லாம் சந்தோஷமாக அப்படி தான் அவங்களுக்கு அப்படி போயிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த பாலஸ்தீனா தேசமாக இருக்கட்டும் அல்லது உக்ரைன் பகுதிகளாக இருக்கட்டும், வேலை நாடுகளில் நம்மள மாதிரி நல்லா இருந்தவங்க இல்லை, நம்மளோட நல்லா இருந்தவங்க, பல பிஸ்னஸ்ஸு, வேலைகள், கார், பங்களா அப்படிலாம் இருந்தவங்க ஒரே செகண்டில் என்னாச்சு தெரியுமா? ஒன்றும் இல்லாமல் இன்றைய அகதிகளாக இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு கூட தெரியும், இந்த வயநாடு பகுதிகளில் தெரியும். அப்போ இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு எப்படி இருப்பாங்க தெரியாது நமக்கு. நம்ம எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஜீவன் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ கர்த்தர் தான் நம்மளை வழிநடத்துகிறார், கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கிறார், கர்த்தர் தான் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார். பாருங்க, பிகாஸ் he is faithful we will be established and we will be protected from evil one என்று சொல்லி ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ யாருக்கு இதை சொல்றாங்க? நீங்க அந்த 2 தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு சொல்றாங்க இந்த காரியத்தை. கர்த்தர் உண்மையுள்ளவர், உங்களை ஸ்திரப்படுத்துவார், எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார் என்று சபைக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாளை குறித்து அந்த வேத பகுதிகளிலே பார்க்கிறோம். அக்கிரமக்காரன் அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறதையும், அப்ப அந்தி கிறிஸ்து இப்ப வெளிப்பட முடியாதபடி தடுக்கிறது என்ன? பரிசுத்த ஆவியானவர் தடுத்து கொண்டு இருக்கிற செய்தியையும், கர்த்தர் அவனை எவ்வாறு அழித்து போடுவார் என்ற காரியத்தையெல்லாம் அவங்க சொல்றாங்க. இந்த 2 அதிகாரத்தில் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க? அதிகாரம் 3:1 ஒரு வேண்டுதல்களை வைக்கிறார்கள். என்ன வைக்கிறாங்க? உங்களிடத்தில் வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எல்லா இடத்துக்கும் வசனம் போகணும். அருமையான பாஸ்டர் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மேல் மிடாலம் பஞ்சாயத்துக்கு அந்த பகுதிகளிலே உள்ள ஜனங்கள் ரட்சிப்புக்காக ஒரு தரிசனம் அவங்களுக்கு வீட்டில் முதல்ல இங்கே உள்ளவங்க ரட்சிக்கப்படணும். அப்போ வசனம் நம்மகிட்ட மட்டும் இல்லை, இந்த இடமெல்லாம் பரம்பி அந்த வசனத்தில் உள்ள ஜீவனையும் வல்லமையும் ஜனங்கள் உணர்ந்து கொண்டு கர்த்தரே தேவன் என்று அவர்கள் அறிக்கையிட வேண்டும். அந்த ஒரு தரிசனம். அப்போ அவர் அப்படி தான் சொல்கிறார், எல்லாருக்கும் பரம்பணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, துர்க்குணராகிய பொல்லாத மனிதர் கையில் இருந்து மற்றவர்கள் கையிலிருந்து விடுதலை பெற வேண்டுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். துர்க்குணராகிய பொல்லாத மனிதர் பாருங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அங்கே குவைத்தில் இருக்கும் பொழுது பல மாவட்டங்களிலிருந்து அங்கே சபைகளில் இருப்பாங்க. பெரும்பாலும் இருக்கிறவங்க யார் தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டவங்க. தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம்னா எங்கே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், எங்கே படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா கன்னியாகுமரி மாவட்டம் தான். இன்னும் ஒரு சர்வே ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன். தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரிச் பீப்புள் எங்கே இருக்காங்க தெரியுமா? கன்னியாகுமரியில் தான் இருக்கிறாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்க எதுக்கு தெரியுமா? தரிசனம். நீங்கள் அதுக்காக ஜெபிக்கணும், அதற்காக முயற்சிகளை எடுக்கணும். தேசம் சுதந்திரிக்கப்பட வேண்டும் அதுக்காக. அப்போ அந்த துர்க்கணராகிய மனிதருக்கு விடுவிக்கணும்னு சொல்கிறார். அப்புறம் சொல்லிட்டு, விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே அப்படின்னு சொல்லி அழகா அந்த வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர், நீங்கள் கவலைப்படாதீங்க. விசுவாசம் எல்லாரிடத்துல இல்லையா இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பான். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைக, கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க, ஒருவேளை ஒரு சூழ்நிலைகள் கடந்து வருகிற பொழுது ஒரு பிடுங்கப்பட்ட வாழ்க்கை அல்லது நொறுக்கப்பட்ட வாழ்க்கை அல்லது இடிக்கப்பட்ட வாழ்க்கையில் கடந்து வந்து கொண்டு இருப்போமானா கூட மனம் கலங்காதிருங்கள். அந்த கர்த்தர் நம் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன். அதை தான் பவுல் அப்போஸ்தலனும் சில்வானும் தீமோத்தேயும் சொல்லுகிறார்கள்.
கர்த்தருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறீங்க. உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் பயப்படாதீங்க, அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பாருங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர். எப்படி தாவீது ராஜா சொல்லுகிறான், சங்கீதம் 12:1 பார்த்தீங்கன்னா, உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்து இருக்கிறார்கள். அருமையா சொல்றான். உண்மை இல்லைங்க மனுஷன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? 2வது வசனத்தில், அவர்கள் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதான் பேசுறாங்க. அப்போ உண்மை உள்ளவங்க இல்லை. தாவீது ராஜா அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். நீங்க பாருங்க, கணவன் மனைவிக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, அல்லது தலைவர்கள் அரசாங்கத்துக்கு, மக்களுக்கு, சமுதாயத்துக்கு எங்கேயுமே உண்மை இல்லை. பாருங்க, அரசாங்கங்கள் பெரும்பாலான குடும்பங்களில் பாருங்க, கணவன் மனைவி அவங்களுக்குள்ள உண்மை இல்லை, பிரிஞ்சிடுறாங்க. பிள்ளைங்க பெற்றோர்களுக்குள்ள உண்மை இல்லை, அவங்களுக்குள்ள பிரிஞ்சிடுறாங்க. ஏன் வாக்குறுதி அளிக்கிற கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா கூட உண்மை இல்லாமல் அவங்க நடக்கிறதுனால என்ன வருகிறது? பெரிய ப்ராப்ளம் வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது, வெறுப்பு வருது, பகைகள் வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் உண்மை உள்ளவர், வேற யாரும் இல்லைங்க, அவர் தாங்க உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உபோகம் 7:9 அவர் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். நீங்க சும்மா நீங்களும் நானும் வரல, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நம்ம பின்பற்றுகிறவர்களாக வந்திருக்கிறோம். நம்ம தலைமுறைக்கு மட்டும் இல்லைங்க. ஒருவேளை நான் என் தலைமுறை வேணா 2-3 தலைமுறையை பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 1000 தலைமுறை வரைக்கும். எப்படி பார்த்தீங்களா? எந்த கர்த்தரும் எந்த தெய்வமும் அப்படி அல்ல. நம்ம தேவன் அப்படி உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒரு நாள் ஒளியாதியா. இது ஜீவிக்கிற வார்த்தை, நம்மிடத்தில் ஜீவிக்கிற வார்த்தை. பாருங்க, உண்மை உள்ள சாட்சியான இயேசு கிறிஸ்து. பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்லுவார். 2 தீமோத்தேயு 2:13 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:13. நம்ம போதும் சிஸ்டர், நம்ம உண்மை உள்ளவர்களா இல்லாதது பவுல் தம்மையும் சேர்த்து கொள்ளுகிறார். பாருங்க, எவ்வளவு நிருபங்களை எழுதின மனுஷன். அவர் சொல்றாரு, நம்ம உண்மை இல்லைனாலும் அவர் உண்மையுள்ளவர்யா, ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், உண்மையுள்ளவர். எபிரேயர் 10:23 கடைசி பகுதியில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. பாருங்க, உண்மை உள்ளவர் கர்த்தர் தான். கர்த்தரை தவிர எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. இந்த தாவீது ராஜா கர்த்தருக்கு என்ன இருதயத்துக்கு ஏற்றவன். கர்த்தர் சொன்னார், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், ஒரு யுத்த வீரன், ஞானம் நிறைந்தவன், அழகுள்ளவன், தந்திரவாதி, யுத்தத்தில் வல்லவன், இப்படி சொல்லி வேதம் அவனை சொல்லி பலவாறாக வர்ணிக்கிறது. அந்த தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா தனது வாழ்வில் உண்மையில்லாத மனிதர்களை சந்தித்து தான், இந்த அங்கலாய்த்து தான் இந்த சங்கீதத்தில் அவன் சொல்றான், உண்மை உள்ள மனிதர்கள் இல்லையே. ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா, அவனுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அந்த பெலிஸ்தர் அவர்களை அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்கிற பொழுது அவன் தைரியமாக இந்த பெலிஸ்தை எப்படி நம்ம இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது கூட பிறந்த சகோதரன் என்ன சொல்கிறான், நீ யுத்தத்தை பார்க்க தானே வந்த, என்ன உனக்கு அகங்காரம், ஏன் இப்படிலாம் பேசுகிற, போயிரு அப்படின்ற மாதிரி அவனை உண்மை இல்லாமல் பாடுறான். இன்னும் பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறான் சவுலுக்கு. அப்பப்போ பொல்லாத ஆவி வந்துடுது. இவன் மியூசிக் வாசித்து சொரமண்டனம் வாசித்து அவனை அந்த ஆவியை விரட்டுகிற உதவி செய்தும் அவனை உருக்குலைக்க துடிக்கிற சவுல். எப்படியாவது கொன்றணும், இந்த தாவீது எப்படியாவது கொன்றணும். தாவீது உண்மையா இருந்தான் சவுல் மேல, ஆனா சவுல் தாவீது மேல உண்மையா இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா அவமதித்து ஏளனம் செய்யும் மனைவி மீகாள் என்று பார்க்கிறோம். அன்பு தான் செய்கிறான் மனைவிட்ட, ஆனால் அவன் என்ன செய்கிறா, அவமதிக்கிறா, உண்மை இல்லை. இன்னும் அன்பு கூர்ந்த அரியணையில் இருந்தால் கூட அப்சலோம் தட்டி பறிக்கிற காரியத்தை பாருங்க. இப்படிலாம் பல விதமான குடும்பத்தில் பார்க்குறான், அங்கே அரசாங்கத்தில் எல்லா இடத்துலையும் உண்மை இல்லாத மனிதர்களை சந்தித்து தான் அவன் இந்த அனுபவித்து தான் இந்த காரியத்தை நமக்கு சொல்லுகிறதை பார்க்குறோம். சங்கீதம் 55:22, சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானே ஒருபோதும் தள்ளாட ஆலோசனை நமக்கு சொல்லுகிறான். இதெல்லாம் பார்த்துட்டான். பார்த்து அறிஞ்ச பிறகுதான்
பாரத்தை மனுஷன் மேல வைக்காத, அதன் மேல வைக்காத, இதன் மேல் கர்த்தர் மேல் வையா. நமக்கு ஆலோசனை சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இன்னும் ஒரு வேண்டுதலை கூட அவன் செய்கிறான். சங்கீதம் 108:12 இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷருடைய உதவி வெறுதாப்பா. மனுஷருடைய ஒரு லிமிட் தாங்க செய்ய முடியும். அதுக்காக எல்லா மனுஷரும் மோசமானவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மனிதன் செய்யக்கூடிய காரியம் ஒரு லிமிட் தான். அதுக்கு மேல நடக்க முடியாத காரியம் யாரு செய்வா? அவர் தான் செய்வார். அல்லேலூயா. இக்கட்டு, அதுல இருந்து எங்களுக்கு விடுதலை வேணா நீங்க தான் வேணும், எங்களுக்கு வேற யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வேண்டுதலை செய்கிறான். இன்னும் ஒரு எச்சரிப்பை கூட எரேமியா 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் அவன் சபிக்கப்பட்டவன். எச்சரிப்பு, மனுஷன் மேல நம்ம நம்பிக்கையை வைக்க கூடாது, எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். கடைசியா ஒரு ஆலோசனையை சொல்லுகிறான். அதை வாசிங்க. சங்கீதம் 37:5. சங்கீதம் 37:5. ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். வேற யாரும் வாக்கிய பண்ண முடியாது, அவர் தான் வாக்கிய. அப்போ கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி பார்த்தோம். வார்த்தை உண்மை உள்ளது, எல்லாத்திலும் உண்மை உள்ளது. அடுத்தபடியாக நிர்மூலமான, இடிக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட, பிடுங்கப்பட்ட வாழ்க்கையை மீண்டும் ஸ்திரப்படுத்துவார். இடிக்கப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு எல்லாம் போச்சுங்க, முடிஞ்சிச்சுங்க, அவ்வளோதாங்க வாழ்க்கை, நீ ஒன்றும் செய்ய முடியாதுங்க, கடைசி எட்ஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருப்போம்னா கூட அந்த பிடுங்கப்பட்ட வாழ்க்கையை, இடிக்கப்பட்ட வாழ்க்கையை அவர் திரும்ப ஸ்திரப்படுத்துவார், கட்டி எழுப்புவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை திடீரென்று ஒரு வியாதி வருகிறது, ஆரோக்கியத்தை இழந்து போகிறோம், பொருளாதார ஒரு நல்லா இருந்தவங்க ஆனால் எல்லாம் நொடிச்சு போய் இப்போ ஆசீர்வாதங்களெல்லாம் இழந்து ஒரு குறைவான சூழ்நிலையில் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அன்பான பண்பான நல்ல குடும்பம், நல்லா இருந்தோம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வீட்டில் பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம். திடீர்னு பிரச்சனைங்க, ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க, இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், மன காயத்துக்குள்ளாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி எழும்போம், நல்லா தானே இருந்தேன், எனக்கு இந்த பாலா போன வியாதி வந்துடுச்சு, வியாதி நீங்குமா, எப்படி தப்பு வைப்பேன், இல்லை என் குடும்பம் சந்தோஷமாக இருந்தவங்க இன்னைக்கு பாருங்க ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கிறாங்க, எப்படி மீன் ஒன்று சேருவோமா அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். சில நேரம் வறுமை, எனக்கு நல்லா இருந்தோம், திடீர்னு வேலை போயிடுச்சு, வருமானம் போயிடுச்சு, இப்படி வந்து எப்போ திருப்பி நாங்கள் கட்டி எழுப்ப முடியுமா, எங்கள் காயங்கள்லாம் மனக்காயங்கள்லாம் ஆறுமா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த சூழ்நிலையில் கடந்து வர சான்ஸ் உண்டு. ஏன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஒருபோதும் சொல்லலை உங்களுக்கு உபத்திரம் வராதுன்னு சொல்லலை, வேதம் சொல்லலை, வரும், ஆனால் அவர் தப்புவிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தப்புவிப்பார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, எரேமியா 30:17 சீயோன்னா கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளையை என்ன சொல்றாங்களா, நீ கர்த்தர் கர்த்தர்னு ஓடுறியே என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி அழகா அவர் சொல்றதை பாருங்க. 30:17 எரேமியா 30. கர்த்தர் சொல்லுகிறார், சீயோன் நீங்களும் நானும் தான். உலகம் என்ன சொல்லுகிறது, பாடுகள் மத்தியில் கடந்து வருகிற பொழுது சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களா, நீ விசாரிப்பற்ற சீயோன், உன்னை யாரும் விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நீ விசாரிக்க மாட்டாங்க, நீ தள்ளுண்டவன், உன்னை தள்ளிட்டாங்க, யாரும் உனக்கு உதவு பண்ண. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார், ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆட்டுவேன், அவர்களுக்கு முன்பாக காயங்களை ஆட்டுவேன், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்ம கர்த்தர் நம்மை உயர்த்துகிற கர்த்தருங்க. ஆமென். அல்லேலூயா. சத்துருக்கள் மற்றவர்களை இகழலாம், டோன்ட் கேர், ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஏற்ற வேளையிலே உயர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, நேபுகாத் நேச்சாருங்க, கர்த்தரை அறியாத மனுஷன், தன்னுடைய பெருமையினால் அவன் தள்ளப்பட்டான். அவன் தானியல் தீர்க்கதரிசினால அவன் வந்து ஆலோசனை சொல்லி நல்லபடியாக இருக்க சொன்ன பெருமை, மகா பாபிலோன் நான் கட்டினதுன்னு சொன்னான். என்ன ஆனது, தள்ளப்பட்டான், புல்லை மேய்ந்தான், மாட்டை போல புல்லை மேய்ந்திட்டான் அப்படின்னு. ஆனாலும் ஒரு புறஜாதி மனுஷன் தான். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, என் புத்தி தெளிந்தது, வானத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்தேன். என்ன வந்ததா, தானியல் 4:36 என் புத்தி திரும்ப வந்தது,
மகிமை முகக்களை திரும்ப வந்தது. விட்டு போன மந்திரிமாரும் பிரபுக்களும் திரும்ப வந்தார்கள். அப்புறப்படுத்தப்பட்ட என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை மட்டும் இல்லைங்க, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவரை பூரா அவர் உயர்த்துகிற தேவன். ஒரு புறஜாதி மனுஷனே செய்யறாருன்னா அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய உங்களை என்னை அவர் செய்ய மாட்டாரா? ஆமென், ஹல்லேலூயா. கட்டி எழுப்புகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். கல்லையோ மண்ணையோ அல்ல, ஸ்திரப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 145:14 விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் தூக்கி விடுகிற கற்ற. அவர் விழுகிற யாவரையும் தாங்குறாருங்க. உலகம் சொல்லலாம் தாங்குவார் இல்லை, ஆனா எனக்கு ஒருத்தர் இருக்கிறார் என்ன தாங்குறவர். ஆமென், ஹல்லேலூயா. நீ இடிக்கப்பட்டவன் விழுந்து போனோம், என்னை தூக்கி திரும்ப ஸ்தானத்தில் வைக்கிறவர் அவரியா? நீதிமான் விழுந்தாலும் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அதான் வசனம் சொல்லுகிறது. அப்புறம் 3வது தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். பாருங்க, யோபு அழகா சொல்றான். யோபு 5:20 பஞ்ச காலத்தில் மரணத்துக்கு யுத்தத்தில் பட்டய வெட்டுக்கும் விலக்கி மீட்பார், சத்துருக்களுக்கு விலக்கி மீட்பார். கர்த்தர் தான் பாதுகாப்பார், வேற பாதுகாப்பு இந்த உலகத்தில் கிடையாது. சத்துருக்களுக்கு பட்டயத்துக்கு எல்லாம் விலக்கி பாதுகாக்கிறவர் அவர் தான். இன்னும் சங்கீதம் 31:20 சங்கீதக்காரர் அழகா சொல்றான், நாவுகளின் அவருடைய மனுஷருடைய அகங்காரத்துக்கு உமது சமூகத்தில் மறைவிலை மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒளித்து வை. சும்மா தாங்க இருப்போம், திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரர் சண்டைக்கு வந்துடுவார். வேலைக்கு போயிருப்போம், ஒன்றுமே இருக்காது, திடீர்னு நம்ம மேலே சண்டைக்கு வருவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் விலைக்கு பாதுகாக்கிறவர் யாரு? கர்த்தர். மனுஷருடைய அகங்காரத்துக்கும் நாவுகளின் சண்டைக்கும் நம்ம விலக்கி பாதுகாக்கிறாரு. பாருங்க, ஆத்ம மரணத்துக்கு கூட சங்கீதம் 33:18 சங்கீதம் 33:18 ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி. எப்படிப்பட்ட கர்த்தர் பார்த்தீங்களா, ஒன்றும் கூட விட மாட்டார். இன்னும் சங்கீதம் 121:7 பார்த்தீங்கன்னா எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஆமென். எல்லா தீங்கும் போற வர வழியில் நம்ம இருக்கிற இடத்துல என்னெல்லாம் தீங்கு வருதோ எல்லாத்துக்கும் விலக்கி பாதுகாப்பார். இன்னும் அருமையான வசனம் சங்கீதம் 116:8 கண்களை கண்ணீரும் கால்களை இடறுதலும் ஆத்மாவை மரணத்துக்கு எப்படி விலக்கி பாதுகாக்கிற தேவன் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்போ நமக்கு இதெல்லாம் நம்ம நல்ல வசனம்லாம் தெரியும் நமக்கு. காமுங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் ஸ்திரப்படுத்துவார், அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமாம் பிரதர், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த நம்ம இடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட இல்லை இழந்து போன கஷ்டப்படுகிற சூழ்நிலையில் வரும்பொழுது தான் நமக்கு ஒரு கேள்வியெல்லாம் எழும்பும். நல்லா தானே இருந்தோம், ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு அறிமுகமானவர்களுக்கோ திடீர்னு பார்க்குறோம் கொடிய வியாதிகள் அவ்வளோதான், அவங்க கடைசி ஸ்டேஜின்லாம் சொல்கிறாங்க. நேற்று போன மாதம் வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு அவர்கள் மரித்து போகிறார்கள். நம்ம அது பார்க்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும். அல்லது நேற்று நாங்கள் இங்கே வருகிறதுக்கு முன்பாக குடும்பமாக ஜார்ஜியா தேசத்துக்கு கடந்து சென்றிருந்தோம் ஒரு 5 நாள் விடுமுறைக்காக. அப்போ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இந்த ரிசப்ஷனில் உட்காந்துருக்குறோம். சுற்றி பார்க்க போகிறதுக்கு வேன் வரும், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு அருமையான ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க வயதானவர்கள், அவங்க உட்காந்துருந்தாங்க. என் பக்கத்தில் உட்காந்துருந்தேன்னு திடீர்னு சொல்லி அந்த மனிதன் கண்களில் கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் எங்கேருந்து? நாங்கள் குவைத்தில் இருந்தோம். ஆமாம், நாங்கள் பாலஸ்தீன் இஸ்ரேலில் இருக்க அவங்க வீடு. ஆனால் அவங்க பாலஸ்தீனியர்கள், கிறிஸ்தவர்களா அவங்க. அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நேற்று வரைக்கும் நாங்கள் நல்ல கார் பங்களோடு இருந்தோம், இன்னைக்கு நாங்கள் எங்களை வெளியே வந்துட்டோம், அங்கே தப்பிச்சோம் பிழைச்சோன்னு கொண்டுருவாங்கன்னு. திருப்பி எப்போ போவோமோ எங்களுக்கு தெரியாது. பாருங்கள் மனுஷன் நிலைமை எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ பொருளாதாரத்தை இழந்து ஒன்றுமே இல்லாமல் அப்படி ஜஸ்ட்டு பிளாட்ஃபார்மருக்கு வந்த மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் மனிதனிடத்தில் கடந்து வருகிறத பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், சமாதானத்தையெல்லாம் திடீரென்று குடும்பம் இழந்து பிரிஞ்சு போகிறாங்க, டைவர்ஸுக்குள்ளாக போகிறாங்க, மன முறிவுகள் ஏற்படுகிற அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கடந்து வருகிற பொழுது, கேட்கிற பொழுது, உணர்கிற பொழுது நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்போம். என்ன எழும்போம்? ஏன் வாழ்க்கையில் இதெல்லாம் இப்படி சம்பவிக்கிறது? நான் உண்மையாக ஆலயத்துக்கு போகிறேனே, நான் உண்மையாக ஆராதிக்கிறேனே, என் ஜெபம் உண்மையாக நான் ஜெபம் பண்ணுறேனே, கர்த்தருக்காக நான் வைராக்கியமாக பல காரியங்களை செய்கிறேனே, ஏன் எனக்கு இப்படி இந்த பிரயாசங்கள் கஷ்டங்கள்லாம் இப்படி வருகிறது? இந்த கஷ்டப்பாடுலேருந்து ஒரு மாறுதலே உண்டாகலை. நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், நல்லா தான் கோயிலுக்கு போகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஏன் எனக்கு இன்னும் ஒன்றும் மாறுதல் உண்டாகலை? என் வாழ்க்கை அப்படியே தான் நான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கலாம். ஒருவேளை ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஏங்க என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரவில்லை? கேள்வி எழும்பும். எல்லாருக்கும் அல்ல,
இந்த பாதையில் கடந்து போகிறவர்களுக்கு கேள்வி எழும்பும். ஏன் எனக்கு ஆண்டவரே ஜெபத்துக்கு இன்னும் பதில் கொடுக்கல? கர்த்தருக்கு ஒரு வேளை அதெல்லாம் கொஞ்சம் கடந்த பிறகு என்னங்க வாழ்க்கை, என்ன பக்தியாக இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட கடந்து வருகிற சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம். மன அழுத்தம், கடைசியில் மன அழுத்தம் அதிகமாயிரும். அப்புறம் அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தருன்னு ஒன்று எல்லாரும் சொல்லுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்களாம், சர்ச்சா சபன் ஒன்னைய ஜெபம் பண்ணிய வேதவாஸ்திய சத்துரு அவங்கள தூண்டி விடுவான் மனிதர்கள் மூலமாக. என்ன நமக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே என்னங்க பிரயோஜனம் சர்ச்சுக்கு போய் அப்படின்லாம் வந்துடும். பாருங்க, வேதாகமத்தில் கூட இப்படி நடந்திருக்குங்க. வேதாகமத்தில் கூட நீங்க வாசிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19. போதும். யாரு சொன்னாது? பாருங்க, அவன் கர்த்தரிடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறான், ஒரு அப்ளிகேஷன், ஒரு வேண்டுதல் வைக்கிறான். என்ன சொல்றான்? வனாந்தரத்தில், அது வனாந்தரத்துக்கு ஓடி போய் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி சூறை செடி கீழே உட்கார்ந்துக்கிட்டு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை நீ எடுத்துக்கொள், நான் சாக வேண்டும் அப்படி கோரிக்கை வைக்கிறான். போதும், எனக்கு வாழ்க்கை வேணாம், எனக்கு வாழ்க்கை கசந்துருச்சு, நான் சாக ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல இருந்து போய் வைக்கிறத பார்க்கும். காரணம் என்ன? என் வாழ்க்கை தோல்வியா முடிஞ்சிருச்சு, மன கசப்பார், போதும் இந்த உலகத்துல போதும். நிறைய பேர் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்லா இருந்தவங்க கீழே போயிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? போதும், எனக்கு வாழ்க்கை போதுங்க, எனக்கு பிரச்சனை தாங்க முடியல, கசப்பா இருக்கு அப்படின்னு. பாருங்க, எலியா சொல்லுகிறான். எலியாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவனே என்ன சொல்றான் தெரியுமா? நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு எவ்வளவு வைராக்கியமா நீங்கள் நான் சொல்ல முடியுமா? அவன் சொல்றாங்க, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அப்படி கர்த்தரோடு ஒரு க்ளோஸ், கர்த்தரோடு ஒரு நெருக்கம். அவன் சொல்றான், அவனதான் கர்த்தர். தேசமே பஞ்சகாலம், பஞ்சகாலத்தில் காகத்தை கொண்டு போய் போஷிக்கிறத, அப்படி கர்த்தருக்காக கர்த்தர் அவன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்ததை பார்க்கிறோம். இன்னும் அந்த 6 வத்தி போச்சு. ஆனாலும் அந்த சாரிபாத் விதவையை வைத்து கேரித்தார் வற்றினாலும் பரவாயில்ல, அவனை போஷிக்கிறத பார்க்குறோம். எப்படி கர்த்தரோடு நெருக்கமாக இருந்த ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன், அந்த விதவையினுடைய பிள்ளை மரித்த பொழுது கூட திரும்ப அவன் உயிர்ப்பிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். ராஜா, ஆகாப் ராஜா, அவனை எதிர்த்து நீ பாகால்களை வணங்குகிறவன், ஜனங்களை நேராக நீ வழி நடத்துகிறவன் என்று கண்டித்து உணர்த்துகிறவன். என்னை போய் கண்டிக்க முடியுமா? ராஜாவை பார்த்து எல்லாம் அதிபதிகளை பார்த்து நம்ம கண்டிக்க முடியுமா? அப்படி வைராக்கியமா இருந்தவன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவன். இந்த கர்மேல் பர்வதத்தில் அந்த 850 பாகால் எசபேல் 850 தீர்க்கதரிசிகள் முன்னிலையில் அவன் வானத்திலிருந்து வேண்டுதல் செய்த அக்கினி இறக்கி பிற்பாடு அவர்களையெல்லாம் கொன்று போடுகிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அக்கினி இறக்கும் தேவா, அக்கினி இறக்கணுவன். அவன் ஜெபம் பண்ணும் பொழுது அக்கினி இறங்குனது என்று எப்படி வைராக்கியமா உள்ளவன். இன்னும் அதெல்லாம் விட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, திரளான குந்தி நடக்கிற ஜனங்கள், கர்த்தரா பார்க்கலாம், அவர்களை எல்லாரையும் கர்த்தருக்காக வழி நடத்தினவன். அவங்க என்ன சொன்னாங்க? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். எப்படி வல்லமை உள்ள தீர்க்கதரிசி பாருங்க. அவன் ஜெபத்தில் வல்லமை, ஜெபம் பண்ணோன்னா அக்கினி இறங்குதுங்க, ஆராதனை செய்யணும்னு அக்கினி இறங்குது. அவன் அவ்வளோ பராக்கிரமா, சரி 850 பேரை ஒரு ஆள் எப்படி கொல்ல முடியும்? கொன்று போட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு வைராக்கியமாக இருக்கிற ஒரு மனிதன், அப்படிப்பட்ட மனிதன், அபிஷேகத்தினால் நிரம்பின மனிதன், அவனுக்கு ஏன் இப்போ சாகணுன்றான்? போதும், என் வாழ்க்கை போதும், எனக்கு கசப்பு. காரணம் என்ன தெரியுமா? மனபாரம், மன சோர்வு, மன அழுத்தம். இன்றைய நாட்களிலே மனிதனுக்கு எல்லாம் இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப ஏன் ஜனங்கள் நல்லா இருக்கிற பிரபலங்கள் ஏன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள்? ஏன் வாழ்க்கை போதும், எனக்கு முடிஞ்சது போதும், எனக்கு கசப்பு, எனக்கு வாழ்க்கை போதும். அப்போ இவன் ஏங்க அப்படி சொல்றான் பாருங்க. ஆண்டவர்கிட்ட போயே சொல்றான். அவரு எப்படி அவனை வல்லமையா அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. திரளான ஜனங்கள் கூட கர்த்தரே தேவன். அந்த சூழ்நிலையில வந்து, ஆண்டவரே எனக்கு போதும், நான் சாகணும் ஆண்டவரே, நான் இருந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. காரணம் என்ன? 19:1 ராஜாக்களின் புஸ்தகம் 19:1.
பாருங்க, ஒரு சவால் புறப்பட்டு வருகிறது. இவன் கர்மேல் பருவத்தில் 850 தீர்க்கதரிசியில கொண்டு போட்டான். ஆகா ராஜா பார்த்துக்கிட்டே இருந்து மனைவி கிட்ட போய் சொல்றான், இப்படி எல்லாத்தையும் கொண்டு போட்டான்னு. அப்போ இந்த ராஜா கிட்ட இருந்து அல்லது எசபேல்ல இருந்து ஒரு சவால் புறப்பட்டு வருகிறது தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக. நாளைக்கு பாருங்க, அடுத்த வசனத்துல பாருங்க. பாருங்க, அவன் சவால் வருகிறது. எங்க ஒரு சாதாரண சவால் வரல, ராஜா வீட்டில இருந்து ராஜாதி சொல்றாங்க, அரசாங்கம் அதிபதி சொல்றாங்க, நாளைக்கு இந்நேரம் என் தீர்க்கதரிசிலாம் கொண்டு போட்டேன்ல, இந்நேரம் நாளைக்கு நான் உனக்கு அப்படி செய்யலைன்னா நான் வணங்குகிற தேவர்கள் எனக்கு சரியாகவும் அதிகம். அப்போ அதை கேட்ட உடனே எலியா அதை எதிர்கொள்ள முடியவில்லை, பயந்தான், கலங்கினான், ஓடி போனான். பயந்து போய், எப்படிதான் வல்லமையான தீர்க்கதரிசி தாங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறார், எல்லாமே உண்மைதான். ஆனா அந்த வார்த்தை வருகிற பொழுது மனுஷன் தானே கலங்கிடுறான், பயந்தான். அப்பதான் என்ன செய்யறான், பிராணனை காத்துக்கொள்ள பெயர்சபா வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் செய்கிறான் என்று சொல்லி பார்க்க. பிரயாணம் செஞ்சு ஓடி போயிட்டான். 100 மைல் பார்டர்ன்றாங்க இஸ்ரவேலுக்கு. அப்போ அந்த பெயர்சபாவுக்கு ஒரு கேள்வி நம்ம கிட்ட எழும், ஏன் அவனால் எசபேல் முகத்திற்கு தைரியமா ஏத்து நிற்க முடியல? 850 தீர்க்கதரிசிலாம் தைரியமா நின்று, அவ்வளோ ஜனங்கள் நிற்கிறாங்க, ராஜா நிற்கிறாங்க, எதிர்த்து நின்று கர்த்தருக்காக வைராக்கியம் நின்று அக்கினி இறக்கணும் தானே. ஏன் அவனுக்கு எசபேலுடைய சவாலை அவனால் எதிர்கொள்ள முடியவில்லை? 2வது கொஸ்டின், இப்படியெல்லாம் பாதுகாக்கிற கர்த்தர், காகத்தை வச்சு இல்லை வறுமையிலெல்லாம் பாதுகாக்கிற கர்த்தர் அவனை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை அவனிடத்தில் அற்று போயிட்டான். நம்பிக்கை குறைஞ்சிருச்சோ எலியாவுக்கு? ஏன் ஓடிப்பானான்? சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சிந்திங்க. ஏன் சில நேரத்தில் நம்மளுக்கு கூட அப்படியே கர்த்தருக்காக ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோம், பிரச்சனைகள் பாடுகள் வருகிற பொழுது நம்முடைய நம்பிக்கை அற்று போகிறது. சில வேளைகளில் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, என்னால் முடியலையே, கர்த்தர் தான் பாதுகாப்பார், அதெல்லாம் உள்ளத்தில் இருக்கும். ஆனால் நம்ம வேற வழியை தேடிடுவோம், கர்த்தரை கைவிட்டுருவோம். பாருங்க, பெரிய தீர்க்கதரிசிக்கே இந்த சூழ்நிலை வந்திருக்கு. அவன் ஏன் நம்பிக்கை விட்டு போயிருச்சு? காரணம் என்ன தெரியுமா? பயங்கரமான மன அழுத்தம். நம்பிக்கை இருந்தா கூட ஜீவனை குறித்து பயம், என் ஜீவன் விடுபட்டு போயிருமோ, எடுத்துருவாளோ அந்த எசபேலு. அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா அவனுக்குள்ளாக இருக்கிறது? நான் ஒருத்தன் தான் கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்கிறேன், யாரும் இல்லை, மற்றவங்களை கொண்ட மாதிரி என்னையும் கொண்டுருவாங்க. இது மன அழுத்தம், மன பாரம். இது வர 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 என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தருடைய மேல உள்ள நம்பிக்கை அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். முன்னால் உள்ள பிரச்சனையே பார்த்து, அதான் கர்த்தர் என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தத்தை பார்க்காதீங்க, பாரத்தை பார்க்காதீங்க, கவலையை பார்க்காதீங்க. அதை விட நம்ம நடத்தி செல்லுகிற முன்னால் இருக்கிற கர்த்தரை பாருங்கள். அல்லேலூயா. அவர் தாங்க சரி பண்ண முடியும், யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அப்போ பாருங்க, என்ன இப்படி வேதாந்தத்தில் சில மனிதர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, போதும் இவனை மாதிரியே போது, எனக்கு இனி வாழ முடியாது, அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸு, அவ்வளவு டிப்ரெஷன், டிஸ்கரேஜ்மெண்ட், டிஸப்பாயின்மெண்ட், வாழ்க்கையில் அழுத்தம், மன அழுத்தம், மனபாரம், அந்த கவலைப்பட்டு 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 போதும் கர்த்தாவே. பாருங்க, மோசே வல்லமையான தீர்க்கதரிசி, திரளான லட்சக்கணக்கான ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்தவன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் உண்மை உள்ளவன் சொன்னார். கர்த்தர் என் வீட்டில் அவன் எங்கேயும் உண்மை உள்ளவன் யா. பாருங்க, அவன் சொல்றான், என்னாகமம் 11:5 ஜனங்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும், இறைச்சி கொடு, இறைச்சி கொடு. அப்போ ரொம்ப இது பண்ணனா ஒரு ஸ்டேஜில் போய் கர்த்தர்ட்ட போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறான். என்னாகமம் 11:15. பார்த்தீங்களா? கிருபை வேணும், என்ன செய்யணுமா? என்ன கொன்று போட்டுருங்க, நான் வாழ விரும்பலை, எனக்கு போதும், லைஃப் போதும். எவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசி மோசே சொல்லுகிறான், எனக்கு போதுங்க, செத்து போயிடணும். கர்த்தர்ட்ட தான் போய் சொல்கிறான். இன்னும் யோனாவை குறித்து பார்த்தோம்னா, நினிவே பட்டணத்தார அவன் மனம் திரும்புவதற்காக அனுப்புனாரு. வசனத்தை சொன்னோன்னா அவங்க மனம் திரும்பிட்டாங்க. அவன் பாருங்க ஸ்ட்ரெஸ் அவன் வாழ்க்கையிலையும் வருது, மன அழுத்தம் வருது, மனம் பாரம் வருது. அவன் என்ன சொல்கிறான்? யோனா 4:3 போதும் கர்த்தாவே.
பாருங்க, ஒரு பிரசந்தங்க பண்ணாங்க, 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட வல்லமையான ஊழியக்காரனுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. அவன் என்ன சொல்றான்? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கங்க, நான் வாழ விரும்பலை. எரேமியா தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி, அவன் கூட தன்னுடைய பிறந்த நாளை அவன் சபிக்கிறான். எரேமியா 20 எல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போ இப்படிப்பட்டதான மனிதர்கள், மனுஷன் தான், கர்த்தர் தான். அல்லேலூயா. அப்போ விழுந்து போகிற மனிதர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த பாருங்களேன், இந்த எலியா இப்படியாக அவன் பெரிய வல்லமையான நபராக இருந்தா கூட அவன் சாக கூறி அவன் செத்து போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வைக்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சூரச்செடியில் படுத்திருந்து போதும் என்னை ஆத்மாவை எடுத்துக்கங்க அப்படின்னு கோரிக்கை விண்ணப்பம் வைக்கிறான். ஏன் ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கல? சரிப்பா, நீ அக்கினி இறக்க சொன்ன, நான் பதில் தந்தேன், சாகணும்னு சொல்கிறேன், ஓகே செத்து போயிரு அப்படின்னு சொன்னாரா? ஏன் பதில் கொடுக்கவில்லை? அப்போ நமக்கு சில நேரங்களில் நம்ம கொஸ்டின் வரும், நான் ஜெபம் பண்ணுறேனே இந்த காரியத்துக்காக, ஏன் எனக்கு பதில் கொடுக்க மாட்டாரு, ஏன் பதில் கொடுக்கல? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஏன் பதில் வரல? அவன் சாகிறதுக்கு கேட்குறான், விண்ணப்பம் வைக்கிறான், ஆண்டவர் ஏங்க பதில் கொடுக்கல? 3 காரியங்களை பார்க்கலாம். கர்த்தர் காண்கிறார். முதலாவதாக என்ன பார்க்கிறார்? எலியாவுக்கு முன்னிருக்கிற காரியங்களை பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு? நேத்து அவன் அவ்வளோ வைராக்கியமாக எனக்காக நின்னவன், 850 எசபேல் பாகேல் தீர்க்கதரிசிகளை கொன்றவன், வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவன், திரளான ஜனங்களை என்னிடத்திலாக அவன் வழி நடத்தினவன். ஆனா இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை ஆபத்தில் இருக்கிறது. கர்த்தர் காண்கிறார். நம்ம வாழ்க்கையில கூட சில நேரம் நம்ம கலங்கிடுறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு பிரச்சனை, போது நெகட்டிவா போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், எதிர்மறையா ஆண்டவருக்கு விருப்பம் சித்தம் இல்லாத காரியங்களை. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, சே என் பிள்ளை எனக்காக எப்படி வைராக்கியமாக இருந்துச்சு, எப்படி ஜெபம் பண்ணுச்சு, எப்படியா என்னை துதிச்சிச்சு, ஆராய்ச்சி அப்படின்னு நினைப்பாருங்க. மனுஷன் நினைக்க மாட்டான், கர்த்தர் மறவாதவர். நம்ம காரியங்கள் ஒன்றும் மறக்க மாட்டார். அவருக்காக சின்ன காரியம் செஞ்சால் கூட அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ அவர் நினைத்து பார்க்க, என்னால் மறக்கப்படுவதில்லை, நினைத்து பார்க்கிற தேவன். நினைச்சு பார்க்கிறாரு. இப்போ அவனுக்குள்ளாக என்ன பிரச்சனை, இப்போ நமக்கு என்ன பிரச்சனை நம்ம முன்னால வச்சிருக்கிறோம், அதை பார்க்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. என் பிள்ளை தெரியாம வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கு, அதை பார்க்கிற தேவன். பாருங்க, எலியா அப்ப அவனுக்கு முதல்ல அவனுக்கு வேண்டியதை அவர் செய்யணும். அதனாலதான் அவர் செய்யறாரு. சோர்ந்து போயிருக்கிறான், டிப்ரெஸ் ஆகி போயிருக்கிறான், வாழ்க்கை போதுன்னு இருக்கிறான். இப்ப அவனுக்கு என்ன வேணும், எது அவசியம் என்பதை அவர் அறிந்தவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் நம்மை போல பாடுகளை எல்லாவற்றையும் அறிந்தவர். ஏன் என் பிள்ளை என்னை விட்டு விலகி போகுது, ஏன் வேணான்னு சொல்லுது, அதை அவர் அறிந்து இருக்கிறார். அப்போ அதனால தான் என்ன செய்யறாரு, முதலாவது அவனுக்கு என்ன வேணுமோ அதை செய்யறாரு. வசனம் 5-6 வாசிங்க. பாருங்க, படுத்து ஆண்டவரே நான் செத்து பொண்ணுக்கான். ஆனா அவர் என்ன செய்யறாரு, தூதுவனை அனுப்புறாரு. அனுப்பி அவன் தலையில சுடப்பட்ட அடையும் பாத்திரத்துல தண்ணீரும் தட்டி எழுப்பி சாப்பிடுப்பான். எப்படி? ஆண்டவர்கிட்ட சாகிறது கேட்கிறான். அவர் என்ன செய்யறாரு, நீ வாழணும், அல்லேலூயா, நீ வாழணும்னு சொல்றாரு. நம்ம ஜெபம் சில நெகட்டிவா இருக்கு, ஆண்டவர் அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறாரு. ஏன் காரணம் இருக்கு அதுக்கெல்லாம். பாருங்க, தூதுவர்களை அனுப்புனார். நீங்க எபிரேயர் 7:14 பார்த்தீங்கன்னா, அந்த தூதுவர்கள் பணிவிடைக்கார ஆவிகளா இருக்கிறாங்க, பணிவிடை செய்யறதுக்கு. அப்போ அப்படி அனுப்புறார். அவன் தலையில சுடப்பட்ட அந்த அடையும் தண்ணீரையும் சாப்பிட்டு திருப்பி படுத்துறான். திருப்பி என்ன நடக்குது, திருப்பியும் அவன் தட்டி எழுப்புகிற இந்த காட்சி. அப்போ ஆண்டவர் போஷிக்கிறார். முதலாவது என்ன வேணும் அதை போஷித்து அவனை பலப்படுத்துகிறார், எதிரிகளை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம ஒரு நாளும் மனம் கலங்கக்கூடாது, ஒரு நாளும் நெகட்டிவாக எனக்கு எல்லாம் முடிஞ்சு நினைக்கக்கூடாது. கர்த்தர் என்ன வேலையோ எந்த நேரத்திலோ அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதல்ல நமக்கு வேண்டியதை அவர் செய்வார், பலப்படுத்துவார், வசனங்களை கொண்டு நீங்கள் பாருங்கள், சோர்ந்து போய் வந்திருப்பீங்க, பாஸ்ட் ஆராதனை நடத்தும் பொழுது உங்களுக்கே சொன்ன மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அது எப்படி வருது, பரத்திலிருந்து அவர் மூலம் இவர் மூலமாக அவர் அனுப்புவார். என் பிள்ளை சோர்ந்து போய் வந்திருக்கு, ஆமா, அந்த ஆத்ம ஆகாரத்தை கொடுத்து பலப்படுத்து. ஆமென். பலப்படுத்துகிற தேவன், போஷிக்கிற, அதுதாங்க உண்மை உள்ள தேவன் அவரு.
பலப்படுத்துகிற தேவன். பாருங்க, தலையில் சுடப்பட்ட தண்ணீரும் அந்த அடையும் தண்ணீரும் இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும், ஆமென், நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை போஷிக்கிறது, ஆவிக்குரிய போஜனமாக இருக்கிறது. அப்போ இந்த எலியாவுக்கு முன்னால் இருக்கிறத பார்த்துட்டாரு. அவன் நெகட்டிவாக ஜெபம் பண்ணான், சாகணும்னு சொன்னா கூட ஆண்டவர் அதெல்லாம் மைண்ட் பண்ணல. இப்போ என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும், அதை அவர் சரி செய்கிறார், அவனை உற்சாகப்படுத்தார். ரெண்டாவதாக எலியாவுக்குள்ளாக, எலியா, God looked within எலியா, எலியாவுக்குள்ளாக என்ன, ஏன் இப்படி நடந்துக்கிறான், எனக்காக வைராக்கியமாக இருந்தவன் தானே, பல அற்ப பெரிய காரியங்களை செய்தவன் தானே, இப்போ ஏன்? அப்போ எலியாவுக்கு முன்னால் இருக்கிற காரியத்தையும் பார்க்கிறாரு, எலியாவுக்கு உள்ள இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ அவனுக்குள்ளாக எசபேல் மிரட்டுறாங்க, உன்னை கொன்றுவேன், நீ இருக்க மாட்டான் நாளைக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டலுக்கு பயந்து ஓடி போகிற அந்த எலியா பாருங்க, அவனுக்கு இப்போ என்ன இருதயத்தில் ஆண்டவர் பார்க்குறாரு, மிரட்டலுக்கு பயப்படலவன், அவன் உள்ள என்ன தெரியுமா, அவன் நம்பிக்கையால் நிறைந்திருக்கிறது, கர்த்தர் என்னை காப்பார், கர்த்தர் என்னை விடுதலை செய்வார் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. அவன் நம்பிக்கை, அவிசுவாசம் நமக்குள்ளாக கடந்து வருகிற பொழுது கர்த்தர் மேல் நம்பிக்கை முழுவதுமாக அற்று போகும். அதுதான் இப்போ வாழ்க்கையில் அவன் முன்னால் இருக்கிறது. பாருங்க, ஒருவேளை எசபேல் அவங்க கொன்று போட்டிருக்கலாம் இவனை ஈஸியாக, ஒன்றும் பெரிய அரசாங்கம் ஆளை சொன்னால் ஆளி கால் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஆள்கிட்ட அந்த அம்மா சொல்லி விடுது, ஒரு ஆள்கிட்ட ஏன் சொல்லி விடுது, நேற்று வரைக்கும் என் தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க, அவங்கள எல்லாத்தையும் கொண்டு போட்டான் அந்த எலியா, ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தி விட்டான், எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிக்கையிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இவனை என்ன செய்யணும், இவனை இந்த இடத்த விட்டு விரட்டிடணும், ஜனங்கள் மத்தியில் கர்த்தரை சொல்லக்கூடாது, கர்த்தருடைய மகிமை இறங்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன, இந்த இடத்துல இருந்து அவனை அப்புறப்படுத்தணும். பாருங்க, அருமையாக சொன்னாங்க, அந்த வியாழக்கிழமை நடந்த சம்பவம் அதான். ஏன் அப்புறப்படுத்துகிறாங்க, பின்னால் இருந்து கிரியை செய்கிற அந்தகார சக்தி, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தரங்களும் அந்தகாரத்தில் அதிகார ரோகாதிபதிகளும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ எபேசியரில் பார்க்குறோம். அப்போ அந்த ஆதிக்க சக்தி என்ன செய்யுது, அந்தகார சக்தி மனிதர்களை தூண்டு விடுது. இந்த பாஸ்டர்மார்கள் வந்து அங்கே விடுதலை நடந்துடும், அல்லேலூயா, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, விரட்டி விடுங்க. அப்போ இப்படி தான் எசபேல் செஞ்சா, அவன் கொல்லணும்னா ஈஸியாக கொண்டிருக்கலாம். அப்போ ஆனால் இந்த ஊழியக்காரன் என்ன செஞ்சுட்டான் தெரியுமா, அந்த எலியா வந்து ஐயோ என்னை கொண்டுருவாங்களோ அப்படின்னு அவநம்பிக்கை வந்துருச்சு. அதான் விசுவாசம், அவநம்பிக்கை வந்துருச்சு. அப்போ வந்து அவநம்பிக்கை வந்துன்ன அவன் புறப்பட்டு போகிற அந்த காரியத்தை தான் பார்க்குறோம். இப்போ அவன் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு எசபேல் சித்தத்தை செஞ்சுட்டான். கர்த்தருடைய சித்தம் அவன் அங்கே இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும், ஜனங்களை வழி நடத்தணும், அதுதான். ஆனால் இவன் பயந்து எசபேலுடைய சித்தத்தை அவன் எலியா செய்தது வந்து அவன் விசுவாசித்து நடக்காமல் தரிசித்து நடந்து விட்டான். விசுவாசத்தோடு நடக்கிறது தான் விசுவாசனுடைய வாழ்க்கை. ஆனால் அவன் தரிசித்து காண்கிற, நமக்கு எல்லாருமே மனுஷருங்க, பயம் வரத்தாங்க செய்யும், மிரட்டம் படுது. அப்போ ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறது, நீங்கள் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடங்க, விசுவாசித்து நடக்கணும். தரிசித்து நடந்து அவன் போகிறத பார்க்கிறோம். அப்போ பாருங்களேன், அந்த ஃபெய்த் போயிருச்சு, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் அவன் போகிற காரியம். இன்னொன்று அவனுக்கு என்ன தெரியுமா, வாழ்க்கையில் அவனுக்கு அந்த நேரத்தில் இருந்தது ஒரு செல்ஃப் பிட்டி, சுய இரக்கம் சொல்லுவாங்க. ஐயோ, நான் கர்த்தருக்காக இவ்வளோ வைராக்கியமே நின்னனே, என்னை பாதுகாக்கலையே, என்னை கொல்லல வர்றாங்க, ஒரு செல்ஃப் பிட்டி வருது, ஒரு தற்புகள், நான் நின்னேன் என்னைய ஒன்று இப்படி பண்ணிட்டாங்களே, எவ்வளோ தீர்க்கதரிசிகள் எல்லாருமே இல்லை, நான் மட்டும்தானே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சுய ஒரு பச்சாபதம்னு சொல்லுவாங்க, அது அவனுக்குள்ளாக அது கடந்து வந்ததை பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் வந்து முதலாவதாக இவனுக்குள்ள காரியங்களை எல்லாம் செட்டரைட் பண்ணணும், இந்த மனசோர்வை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய திட்டம் அவனுடைய மனசுக்குள்ளாக இருந்ததை. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, இவ்வளோ நேரம் நீ எசபேலை நோக்கி பார்த்து கொண்டு இருந்த, உன் கண்ணு எங்கே இருந்துச்சு, ஐயோ என்னை கொன்று போட்டுருவாங்களோ, நான் அவ்வளோதான் காலியோ அப்படின்னு. உன் கண்ணு நீ எசபேலை பார்க்கக்கூடாது, என்னை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா, என்னை நோக்கி பார்க்கணும். அதனால தாங்க அவர் சொன்னார், சாப்பிட்டு ஓகே தூதனை அனுப்புனார், தலையில் சுடப்பட்ட அப்போ தண்ணீர்லாம் வெள்ளத்து அதோட விட்டுருக்கலாம்ல, கூடாது, நீ எங்கே வரணும், 40 நாள் பிரயாணம் பண்ணி நீ கடந்து வரணும் என் சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். காரணம் என்ன, ஏன் 40 நாள் இரவும் பகலும் அவன் கடந்து வந்து ஒரே பருவத்தை கடந்து வந்தான், ஏன் காரணம் என்ன, அவனுடைய மனசு மாறணும், அவனுடைய அந்த மனம் திரும்பணும்.
அவனுடைய கண்கள் மனிதனை அல்ல என்னை நோக்கி பார்க்கணும். அதுக்கு தாங்க ஆயத்தப்படுத்துகிறாரு, அதுக்கு தாங்க அவனை கொண்டு வருகிறார். அந்த பர்வதம் வரைக்கும் நீ அவர் கொண்டு வரதே பார்க்கிறோம். இப்போ பாருங்க, இந்த அவன் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலியாவின் இருதயம் அவிசுவாசத்தால் நிறைந்திருந்தது. இஸ்ரவேலை பின்மாற்றம் அடைய செய்த எசேபேலை கண்டது, கர்த்தரை காணவில்லை. இப்போது அவன் மனம் திரும்ப வேணும். அதான் கர்த்தருக்கு பாருங்க. இப்போ அங்கே வந்துட்டான் பர்வதத்துக்கு. வந்த பிறகு அவருக்கு எலியாவுக்கு பின்னால் என்ன நடக்க போகுது, அவன் வாழ்க்கை அவன் சாகணுன்றான். ஆனால் எலியாவுக்கு பின்னால் என்ன நடக்க போகிறது அதை கர்த்தர் பார்க்கிறான். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அப்படி தான், நம்ம இவனை மாதிரியே நம்ம சூழ்நிலையில் கடந்து வந்தோம்னா கர்த்தர் நமக்கு முன்னால் என்ன பிரச்சனைன்னு பார்ப்பாரு, நமக்குள்ள என்ன பிரச்சனைன்னு பார்ப்பாரு, நமக்கு பின்னால் என்ன நடக்க போகிறது அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார் அவருக்கு தான் தெரியும். அப்போ எலியாவை கொண்டு என்ன செய்ய போகிறார் அவருக்கு தான் தெரியும். பாருங்க, எலியாவை ஆயத்தம் பண்ணாரு, சிறப்பான காரியங்கள் அவனை கொண்டு செய்ய போகிறார். இது வரைக்கும் சாதாரண தீர்க்கதரிசி, இனிமே அவனை கொண்டு செய்ய போகிற காரியம் அவருக்கு தெரியும். அவன் சாதாரணமாக இல்லை, குதிரை அக்கினி மயமான ரதங்களோடு அவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதெல்லாம் கர்த்தருடைய திட்டங்க, அதெல்லாம் திட்டம். இவன் போய் சாக போகிறேன், நான் ஒருவேளை செத்து போயிட்டானா கர்த்தருடைய சித்தம் திட்டம் எல்லாமே போயிடும். உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய திட்டம் இருக்குது, அதனால தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த அம்பானி இவங்கெல்லாம் பார்க்குறோம், பெரிய பெரிய பணக்காரவங்க, பெரிய பெரிய ஞானவான்கள் இருக்கிறாங்க, பெரிய ஆள். அவங்களாம் எங்கள் கர்த்தர் அறியலை. எல்லாரும் நம்மளை பாரு தான் சாக போகிறாங்க, எல்லாம் மண்ணுக்கு தான் போக போகிறாங்க. நீங்களும் நானும் தான் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இந்த அண்ட சராசரத்தை படித்தவர், ஆகாய விரிவை உண்டாக்கினவர் உங்களுடைய என்னுடைய அப்பா. ஆமென். நம்ம கூப்பிடும் பொழுது கேட்கிறவர், நம்ம பார்க்கிறவர், நம்ம வழி நடத்துகிறவர். அப்படிதாங்க நம்மை கொண்டு உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம கொண்டு செய்கிற திட்டம் இருக்கு. நம்ம அதுக்கு முன்னால நெகட்டிவா பேசக்கூடாது, நெகட்டிவா போகக்கூடாது, ஆண்டவர் சித்தத்துக்கு விரோதமாய் போகக்கூடாது. அப்போ பாருங்களேன், முதலாவதாக அவனை சோர்வு நீங்கினார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டார். தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ண சொன்னார். புசித்து குடித்து அவன் நித்திரை பண்ணாலும் திரும்பவும் அவனை தட்டி எழுப்பி ஆயத்தப்படுத்துகிறத பார்க்கிறோம். அப்புறம் நீங்க அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, வசனம் 7 வாசிங்க. ரிமைண்ட் பண்றான், நீ போதும், சோர்ந்து கிடந்தெல்லாம் போதும்பா, சாகரன் ஜோம் பண்ண அதெல்லாம் போதும், உன்னை போதிச்சுட்டேன், நீ அடுத்து என்ன செய்யணும், போக வேண்டிய தூரம் இருக்கு, என் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியது இருக்கு, நீ கிளம்பணும். தட்டி ரிமைண்ட் பண்ணுவாருங்க கர்த்தர், ரிமைண்ட் பண்ணுவாரு. அதோட நம்மளை மனுஷன் என்ன செய்வான், போதும் உட்கார் நீ நினைச்செல்லாம் போதும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, பிள்ளைகளை விடவே மாட்டார். அவர் முடிகிற உங்களை குறித்து என்ன அதை யோபு சொன்னா, அவர் நினைத்த காரியம் தடைபடாதியா, யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் என்ன வச்சிருக்கிறாரோ அது நமக்கு நடக்குங்க. எந்த மனுஷனோ எந்த காரியங்களோ எந்த பெரிய அதிகாரங்களோ ஒன்றும் செய்ய முடியாது. சர்வத்துக்கும் அதிகாரி அவர். ஆமென். நம்மை குறித்து செய்ய வேண்டிய அப்போ அவனை அவர் ரிமைண்ட் பண்ணுகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து திரும்பி கம்ப்ளைண்ட் பண்ணுறான், எல்லாரும் இறந்து போயிட்டாங்க ஆண்டவரே, நான் ஒருத்தன் மட்டும் இருக்கிறேன். அவர் ஒன்றுமே சொல்லலை, நீ பேசாமல் அங்கே வா, பர்வதத்தில் வந்து நில்லு, இங்கே வா என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி பர்வத்தில் நிற்க வச்சு. வசனம் 10 வாசிங்க. அது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. 11 வாசிங்க. 11. பர்வதத்தில் வந்து நில்லுப்பான். நீ ஒரே பருவத்தை கொண்டு வந்துட்டார், அவனை ஆயத்தப்படுத்தி அவனுக்கு மனசெல்லாம் வந்து ஒரு இது செட்டரைட் பண்ணி வந்துட்டார். ஒரே பருவத்தில் நில்லும். கிறிஸ்துவாகிய கண்மலையில் கொண்டு வந்து நம்ம நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவாகிய கண்மலையில். அப்போ அந்த கண்மலையில் வந்து அவன் நின்ன உடனே என்ன நடக்குது, போதும். பாருங்க, கண்மலையில் வந்து அவர் தான் நிற்க சொன்னார், வந்து நின்னாச்சு. நின்ன உடனே என்ன நடக்குது, பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதும், பெரும் காற்று வருது, பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, அக்கினி உண்டாகிறது. இதெல்லாம் எதை குறிக்கிறது,
கர்த்தர் தான் சொன்னார், கண்மலையில் வந்து கிறிஸ்துவாகிய கண்மலையில் வந்து நின்றுட்டோம். அப்போ சில நேரம் வாழ்க்கையில் பிரச்சனை வருகிற பொழுது காற்று அடிச்சுட்டு போகிற மாதிரி நமக்குள்ள ஆசீர்வாதங்களை எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். சில நேரம் பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி, என்ன அஸ்திபாரம், நமக்குள்ள அஸ்திபாரமே குலுக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலை. சில நேரத்தில் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் எரிக்கிற அக்கினி போன்ற சூழ்நிலையிலலாம் கடந்து வரும். ஆனாலும் கர்த்தர் கைவிடவில்லை, மெல்லிய சத்தம் உண்டாகும். ஆமென். அவருடைய பிள்ளைகளோடு அவர் பேசுகிறவர். சூழ்நிலையை பார்க்காதீங்க, காற்றை பார்க்காதீங்க, கண்மலையை பிளக்கிற காற்றை பார்க்காதீங்க, எரிகிற அக்கினியை பார்க்காதீங்க, பேஸ்மட்டமே ஆடுகிற சத்துருவானவன் கொண்டு வருகிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. கண்கள் அவரை பார்க்கட்டும். ஆமென். மெல்லிய சத்தம் உண்டாகும். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த சத்தத்தை நம்ம கவனிக்கணும். அதுதான் முக்கியம். நம்முடைய செவிகள் அந்த வார்த்தைக்கு நேராக போயிட்டே இருக்கும். அப்பா, இந்த சூழ்நிலை நீங்கள் என்ன பேச போகிறீங்கப்பா? என்னை சுற்றி காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு, என் அஸ்திபாரமே குலுங்கிக்கிட்டு இருக்கு, மிச்ச மீதி எல்லாம் எரிஞ்சு போய்கிட்டு இருக்கு, நீங்க என்ன பேச போறீங்கப்பா? உங்க சத்தம் எப்படி இருக்குப்பா? அந்த சத்தம் எனக்கு வேணும்பா. அதைத்தான் நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்கணும். அதுதான் ஆண்டவர் உனக்கு சொன்னார். அதுதான் அப்படிலாம் செஞ்சு கொண்டு வந்தார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? இது வரைக்கும் சாதாரண தீர்க்கதரிசி தான், இப்போ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற வேலை அவனுக்கு. ஆமேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில் அவனை வந்து அசகேல், சீரியாவின் மேல் அசகேலையும் யெகூவை இஸ்ரவேல் மேல் நீ அபிஷேகம் பண்ணு. ப்ரமோஷன். சாக கிடக்குறாங்க, சாக வேணும், நான் செத்து போகிறேன், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். நோ, நீ செய்ய வேண்டிய வேலை பெரிய வேலை இருக்கு. அபிஷேகம் பண்ணுகிற வேலைக்கு கொண்டு போனார். ஆமேன். அப்புறம் தனக்கு பின் ஒரு ஆளை ஏற்படுத்தணும். எலிசா தீர்க்கதரிசி ஏற்படுத்தணும். நீ தான் செய்யணும் அந்த வேலையை. அது பார்த்தீங்களா? எப்படி பார்த்தீங்களா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். திரும்பவும் எதிரிகளை சந்திக்க அவர் அனுப்பினார். அக்கினி அந்த ரதமும் குதிரையும் எலியாவை அப்படியே சுழல் காட்டில் கொண்டு, எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். உயிரோடு பரலோகத்துக்கு ஏறி போனான் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. அப்போ சாகிறதுக்கு கிடந்தவனை கர்த்தர்கிட்ட போய் வேண்டினவனை எப்படி கொண்டு போகிறாரு பார்த்தீங்களா? நீங்களும் நானும் இப்படி தான். ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்து, காரியங்களை பார்த்து மனம் அடிவாகி போய், மன சோர்ந்து போய், போதும் கர்த்தரை விட்டுலாம் வேலை, சர்ச்சுக்கு போனது போதும், ஜெபம் பண்ணது போதும், துதிச்சது போதும், அப்படிலாம் இருக்காதீங்க. அப்படி இருந்தால் கூட உங்களை அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. திருப்பி கொண்டு வந்துடுவார். நீ வரணும், என் பிள்ளை, நீ என்கிட்ட வரணும், நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் உண்டு. எலியா பெரிய தீர்க்கதரிசி தான். அப்போ நம்ம கடந்து வருகிற வழியை அவர் அறிவார், இருதயத்தை அறிவார். நமக்கு எதிர்காலத்தில் என்ன ஆசீர்வாதம் உண்டோ அதையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த எலியாவை போல சூழ்நிலைகள் கடந்து வந்தால் கூட முழு இருதயம் அவரிடத்தில் விசுவாசமாய் வைக்கணும், பொறுமையாய் அவரை சார்ந்து இருக்கணும். இன்னும் அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவருடைய சித்தப்படி நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். அப்போ கர்த்தரோ அவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பான். நம் தலைகளை தாழ்த்தி செபிக்கலாமா? ஆமாம். ஒரு விஷயம் கூட நம்ம நினச்சி பார்ப்போம். ஆண்டவரே, உண்மை போல ஒரு உண்மை உள்ளவர் நான் கிடையாது ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனையோ மனிதர்களை சந்திச்சுட்டோம் ஆண்டவரே. ஏமாத்தினாங்க, எங்களுக்கு விரோதமாய் வந்தாங்க, எதிர்த்தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு கீழே தள்ளி போட்டாங்க. ஆனால் உண்மை போல ஆண்டவரே ஒரு உண்மை உள்ளவர் கிடையாதப்பா. எங்கள் வாழ்க்கை பிடுங்கப்பட்டிருக்கு ஆண்டவரே. ஆனாலும் ஐயா, எங்களை ஸ்திரப்படுத்துகிறவர் நீர் ஒருத்தர் ஆண்டவரே. ஆமாம், கேளுங்க, என்னுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. நீ கட்டி எழுப்புகிற தேவனையா, நிர்மூலமானவைகளை பாலானதை பயிர் நிலமாக்குகிற தேவனையா, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. உம்முடைய வார்த்தை எனக்கு நேராக கடந்து வரட்டும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க, கர்த்தர் கட்டி எழுப்புகிற தேவன். எனக்கு முன்பாக தீமை வைக்கப்பட்டு இருக்கிறது, தீங்கு வைக்கப்பட்டு இருக்கிறது, சத்துருவானவன் வந்து கொண்டு இருக்கிறான். ஆனாலும் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னவர். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனை தான் நாம் பெற்று இருக்கிறோம். அவர் எல்லா தீங்குக்கும் ஆண்டவரே எங்களை தீமைக்கு சோதனைக்கு விலக்கி பாதுகாக்கிறவரே. கேளுங்க, கர்த்தர் விலக்கி பாதுகாக்கிற தேவன். எலியா போல பாடுள்ள மனிதன், நம் எலியா போல பாடுள்ள மனிதர் தான். ஆனாலும் கர்த்தர் நம்மை குறித்து நினைத்திருக்கிறதை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமாண்டவரே, உம்முடைய பர்வதத்துக்கு வரட்டும் ஐயா. கிறிஸ்துவாகிய கண்மலையில் நாங்கள் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நம்ம எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே,
எலியா போல, மோசே போல ஆண்டவரே நாங்கள் சூழ்நிலையை பார்த்து உம்மை விட்டு போனது உண்டு ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களை ஸ்திரப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிறவர், இழந்து போனது எல்லாவற்றையும் இரட்டிப்பான நன்மையினால் நிரப்புகிற தேவனையா. ஆமா, யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான். எல்லாவற்றையும் காரணம் என்ன தெரியுமா? ஒரு அவிசுவாசம் உள்ளத்திலே இருந்தது. அவன் சொல்றான், அந்த அவிசுவாசம் அவனுக்கு மாறின உடனே அவன் வேண்டுதல் செய்த பொழுது இரட்டத்தனையாய் அவன் பலனை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் காண்கிற தேவன், ஸ்திரப்படுத்துவார், எல்லாத்தையும் விலக்கி காப்பார். ஆம், எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதிக்க வைத்தீங்கப்பா, உம்முடைய ஜீவனுள்ள வசனங்களை கேட்க வைத்தீங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டவரே ஆராதனையில் ஆண்டவரே யாராவது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டு இருக்கிறது, பிடுங்கப்பட்டு இருக்கிறது, நொறுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பாங்கன்னா, இந்த வேளையில் இந்த நேரத்தில் நீர் பேசுகிற தேவன், நீர் இடைப்படுகிற தேவன், ஸ்திரப்படுத்துங்கப்பா, உள்ளங்களிலே பேசுங்கப்பா, நிலை நிறுத்துங்கப்பா, அவர்களை கொண்டு செய்கிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவரே, நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே, இறங்குவீராக, மனம் இறங்குவீராகப்பா ஆண்டவரே. அருமையான பாஸ்டர் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகனை கொண்டு ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே முன்குறித்து இந்த ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தமான காரியங்களை செய்ய வைத்திருக்கிறீரே அப்பா, இந்த இடத்தை சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. திரளான ஆத்துமாக்கள் ஆண்டவரே அப்பா நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போகிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, சபையை பலுகி பெருக செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்துல சகலவற்றை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமும் உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.